அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம், விலகிறோம். எதுக்காக விலகிறோம்? அல்லாஹ் தண்டிப்பான். உதாரணத்துக்கு ஒரு வட்டின்னு வச்சுக்கோமே, வட்டி வாங்குறது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? எல்லாத்துக்கும் தெரியுது கூடாதுன்னு நல்லா தெரியும். இந்த நஃப்ஸ் இருக்கு பாருங்க, இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடிமையாக ஆகிவிட்டது. அதனால தான் என்ன செய்யறான், தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்து விட்டது, டாஸ்மாக மூட போறான்னு இப்படி அடுக்கிறான். அவன் ஓய் என் கையை ஆடிரும், என் காலை ஆடிரும், நிறுத்திட மூடிடாதங்கிறான். நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணல, இவன் கண்ட்ரோல் பண்ணல, நஃப்ஸுக்கு இவன் கட்டுப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு குழப்பமே இல்லை, நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றோன்னு யாராவது கை தூக்க முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருது. காலில் எஞ்சோன்னு இந்த பக்கம் ஒன்று வருது, லெஃப்ட்ல ரைட்ல ஒன்று வருது, பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று, இப்படி இருக்குது. அப்படியே அலை பாஞ்சுக்கிட்டே இருக்குதோ, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், கேர்லெஸ்ஸாக விட்டுன்னு வைங்களேன், விபச்சாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை அசிங்கங்களும் இன்னைக்கு என்னதுருங்க, சர்வசாதாரணமாயிப்போச்சு. அந்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்க துவா செய்தீங்கன்னா கம்பல்சரி, கண்டிப்பாக 100% உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கணும். எது அது? உலகத்தில் நீ வாழுகின்ற போதும் உன்னுடைய பாவங்களை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தாம, உன்னை அசிங்கப்படுத்தாம உன்னை காப்பாற்றனா இல்லையா? நான் தான் செய்கிறேன். இன்னைக்கும் அதே விஷயத்தை நான் செய்கிறேன். காரணம் என்னை நீ ஈமான் கொண்ட காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய துவா, இந்த நஃப்ஸுக்காக வேண்டி நிறைய ரசூலா துவா கேட்குறாங்க. அதுல ஒரு துவா, இந்த ஒரு துவா, இறைவா இந்த ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலே 2 ஓடை ஓடினாலும் மனசு என்ன சொல்லுமா, இன்னொன்று பக்கத்துல ஓடக்கூடாது, அந்த மாதிரி இருந்தா எங்க கிடைக்கும் அப்படின்னு அலைவோம். இது மனிதனுடைய யதார்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரியக்கூடிய பல்வேறு வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நஃப்ஸை என்ன செய்கிறது, நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு. இப்போ இந்த நஃப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான உண்டு மனித உறுப்புகளில். அதுக்கு கல்பு அப்படின்னு குர்ஆனில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுது. நஃப்ஸுங்கிற வார்த்தைகளும் என்ன செய்யுதுங்க, சொல்லப்படுது. அப்போ அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அதில் நாம் என்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மார்க்கம் நமக்கு பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதில் முதல் செய்தியாக குர்ஆனில் நம்ம சூரத்து நிசா 135வது வசனத்தில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு வ இன் தல்உ அவ் துரிது ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலுன ஹபீர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். நீங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். ஏன்னா நஃப்ஸுங்கிறது தான், நஃப்ஸ் தான் எல்லாம் செய்யும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நஃப்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் எல்லா நல்ல காரியங்களையும் நாம் தூண்டுவதற்கும் நாம் செய்வதற்கும் இதுதான் காரணம். எல்லா பாவங்களை செய்வதற்கு எதுதான் காரணம், இந்த நஃப்ஸ் தான் நிச்சயமாக சைத்தான் நம்மளை அப்படியே தூண்டிக்கிட்டே ஏவிக்கொண்டே இருப்பான். அப்போ அதனால நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் அப்படிங்க வரும்போது, என்னைக்கு மனோ இச்சைகளை விட்டு நம்ம ஒரு மனிதன் விலகி இருக்கிறானோ அப்போது என்ன செய்யலாம், நஃப்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மனோ இச்சைகளை மனுஷன் பின்பற்ற ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவன் யாரை ஃபாலோ பண்றான், அவன் நஃப்ஸை கட்டுப்படுத்துறன்னு அர்த்தம், அவன் நஃப்ஸை கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிற அப்படிங்கிற அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் இந்த வசனத்துல நிசாவுடைய 135வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், நீங்கள் நீதி செலுத்துவதற்கு மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். நீங்கள் அதை புறக்கணித்தாலோ அல்லது அந்த நீதியை மாற்றி சொன்னாலோ நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அப்ப இன்னைக்கு நாம பார்க்க உலகத்துல வழங்கப்படக்கூடிய எத்தனையோ நீதிகள், நீதிமன்றங்களில் கொடுக்கப்படக்கூடிய நீதிகள் எல்லாம் உண்மையிலேயே அது அவங்க மனசாட்சிக்கு ஒத்துதான் அந்த நீதிபதிகள் கொடுக்குறாங்களான்னா இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, சில கட்சிகளுக்கு அடிமையாயிடுறாங்க, அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சிடுறாங்க, அல்லது யாருக்காவது என்ன செய்யறாங்க, கட்டுப்படுறாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபத்தை அடையிறாங்க. அந்த லாபத்தை அடைவதற்காக என்ன செய்யறாங்க, அந்த தீர்ப்பையே மாற்றி எழுதுறாங்க. மனசாட்சிக்கு எதிராக, நீதிக்கு எதிராக என்ன செய்யறாங்க, தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அப்போ அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தில், ஏன்னா தீர்ப்புங்கிறது முக்கியமானது, ஒரு தடவை எழுதிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, மனோ இச்சைக்கு நீங்க கட்டுப்படாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதே போல அல்லாஹ் திருமறையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது,
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமா சொல்றோம். யா தாவூத் இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த் ஃபஹ்கும் பைனன் நாஸ் பில் ஹக் வலா தத்தபில் ஹவா ஃபயுதில்லிக அன் சபீலில்லாஹ். தாவூதே, இந்த பூமியில் உங்களை நம்ம எப்படி அமைச்சிருக்கிறோம்? ஹலீஃபாவாக, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். எனவே நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது என்ன செய்யுங்க? உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள். உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹுடைய வழியை விட்டும் அது உங்களை என்ன செய்யறோம்? வழிகெடுத்து விடும்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ தாவூதுங்கிறது அவர் ஒரு பெரிய ராஜா, அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ராஜா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாட்ட தான் என்ன செய்வாங்க? தீர்ப்புக்கு வருவாங்க. அதனால தான் குரான்ல ஒரு செய்தி சொல்லப்படுது. எத்தனை ஆடு சம்பந்தமா வருது குரான்ல? 100. சரி, அப்போ 100 ஆடு, 99 ஆடு +1 100. ஆக மொத்தம் இந்த 100 ஆடு சம்பந்தமாகவும் என்ன செய்திருக்கிறார்? அவர் வந்து தீர்ப்பு கேட்டாரு, தீர்ப்பு வழங்கினாரு அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குரான்ல சொல்றோம். சரி, அப்போ அதனால தீர்ப்புகள் வழங்குகின்ற பொழுது அந்த தீர்ப்புகளின் போதும் என்ன செய்யக்கூடாது? நீங்க மனசுல வந்து அப்படி கொஞ்சம் உறுத்தணும். நம்ம சொல்றது சரியான தீர்ப்பு தானா, நீதமானதானா, நேர்மையானதானா அப்படிங்கிறத உறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதில் சொல்றோம். அப்போ அதனால இந்த மனோ இச்சை இருக்கு பாருங்க, நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற இந்த விஷயத்துல மனசுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? மனோ இச்சையை பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துருவான். அது தவறான வழியில வந்து என்ன கொண்டு நம்மளை சேர்த்து விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மாவா. எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு தான் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறத அஞ்சக்கூடியவராக இருக்கிறாரோ, அப்படி அஞ்சி தன்னுடைய மனோ இச்சையை விட்டு அவர் விலகி கொள்கிறாரோ, நிச்சயமாக அவருக்கு என்ன உண்டு? சொர்க்கம்தான் அவருடைய தங்குமிடம்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ மனசை நம்ம கட்டுப்படுத்துறோம், நல்லா தெரியுது இது தவறு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுத்துதல் இருந்து திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யாம அதை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? விலகிறோம். எதுக்காக விலகிறோம்? அல்லாஹ் தண்டிப்பான். உதாரணத்துக்கு ஒரு வட்டின்னு வச்சுக்கோமே, வட்டி வாங்குறது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? எல்லாத்துக்கும் தெரியணுது கூடாதுன்னு நல்லா தெரியும். அப்போ இந்த வட்டி நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வட்டி நம்ம ஏன் தவிர்க்கிறோம்? எதற்கு வட்டியிலேருந்து விலகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா காரணம் அல்லாஹ் தடுத்துட்டான். அப்ப இது சம்பந்தமாக நாளைக்கு மறுமை நாள்ல என்ன அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நம்ம நிற்போம் அப்படிங்கிற அந்த பயத்தினால் ஒருவர் அதை விளக்குகிறார் என்று சொன்னால் ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மாவா, அவருக்கு என்ன உண்டு? செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நினைச்சான் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அதனால இந்த நஃப்ஸ் இருக்கு பாருங்க, இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உலக விஷயத்திலும் சரிதான், மார்க்க விஷயத்திலும் சரிதான். சில பேருக்கு காலையில் எழுந்தோன்னு டீயை குடிக்கணும், டீ குடிக்காட்டா பாத்ரூமுக்கே போகாது, டீ குடிக்காட்டா காலை பொழுதே கிடையாது. டீங்கிறது நல்ல விஷயம்தான். இப்படி எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும்? இப்படி தான் பழகிக்கிறோம். எனக்கு இது இல்லாட்ட முடியாது அப்படியே நம்ம என்ன செய்யறோம்? பழகிறதுனால ஒரு விஷயத்தை நம்ம வந்து விடுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. என்னைக்கு சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு மது 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 போதங்கிறோம், எல்லா பக்கமும் இருக்குது, இன்னைக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது, புதிய ஆட்சியிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆங்காங்க பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? அப்ப அந்த மதுவிற்கு ஒரு பெருங்கூட்டமே இன்னைக்கு என்ன தெரியுங்க? அடிமையாயிடுச்சு, அடிமையாக ஆகிவிட்டது. அதனால தான் நினைச்சான் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்து விட்டது, டாஸ்மாக மூட போறோம்னா இப்படி நடக்கிறான் அவன். ஓய், என் கையை ஆடிரும், என் காலை ஆடிரும், நிறுத்திட மூடிடாதங்கிறான். என் கை காலெல்லாம் இப்படி விடவிடத்து ஆட ஆரம்பிச்சிடும், அது மூடினீங்கன்னா கள்ள சாராயத்தையே திறந்து விடுங்க, கல்லு கடையாக திறந்து விடுங்க அப்படின்னு கை காலெல்லாம் பதட்டம் வந்துட்டு அவனுக்கு. என்ன காரணம்? அதுக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். நஃப்ஸை வந்து அதுலேருந்து மாற்ற முடியுமா? நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. காலைல எஞ்சோ அங்கே போய் தான் நிற்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, இன்னைக்கு திறக்க மாட்டாங்க சட்டம் போட்டிருக்காங்களா, நேற்று நைட்டே போய் நினச்சேன் 2-3 பாட்டில் சேர்த்து கொண்டு வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுக்கிறான், நாளைக்கு சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு. அப்போ என்னைக்கு ஒரு விஷயத்திற்கு ஒருவன் அடிமையாகி விட்டானோ, அடிமையாகிட்டோம் சொன்னால் அதுலேருந்து விலகிறது ரொம்ப சிரமம். அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாது. புரியுதா இல்லையா? அதனால தான் நல்லா என்னைக்கு ஒரு அடியான் நஃப்ஸை கட்டுப்படுத்துறானோ, நார்க்க நிறைய விஷயத்தை சொல்லுது, இது ஹலால், இது ஹராம், இது கூடும், இது கூடாது, இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லுது. என்னைக்கு ஒரு அடியான் வந்து நஃப்ஸை கட்டுப்படுத்துறானோ, அப்படி கட்டுப்படுத்தினான் அவன் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக மாறுறான்.
என்னைக்கு நஃப்ஸு நம்ம கட்டுப்படுத்துகிறதோ அன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருந்து அவன் என்ன செய்வான், தூரமாக ஆகி விடுவான் அப்படிங்கிறதை பார்க்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. நபியே நீர் பார்த்தீரா, யார் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டான அவனை நீ பார்த்தீரா. வ அதல்லஹு அல்லாஹு அலா இல்மின் வ ஹதம அலா சம்இஹி வ கல்பிஹி வ ஜஅல அலா பஸரிஹி கிஷாவா. அல்லாஹ் என்ன செய்துட்டான், அவனுடைய செவிப்புலனிலும் அவனுடைய உள்ளத்திலும் பார்வையிலும் எல்லாத்தையுமே என்ன செய்து விட்டான், முத்திரையிட்டு விட்டான் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்போ ஒரு மனிதனுக்கு அவன் நஃப்ஸுக்கு என்ன செய்தான், கட்டுப்பட்டுட்டான். நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணல, இவன் கண்ட்ரோல் பண்ணல, நஃப்ஸுக்கு இவன் கட்டுப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன ஆயிடுவான்னு சொன்னா இறைவனுடைய அருளிலிருந்து என்ன செய்வான், தூரமாக ஆகிவிடுவான். அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு முத்திரையை கொத்தி விடுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முஸ்லீம்ல ஒரு ஹதீஸை பார்க்குறோம். உமர் அல்லாஹ்வுடைய காலத்தில் உமர் அல்லாஹ் வர்றாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு எல்லாம் உட்காந்து ஒன்று ஓடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, ஐயுக்கும் சமிய கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபிதனி. உங்களில் யாரு, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு அப்புறம் என்ன தோண்டிச்சு, சமூகத்தில் என்ன தோண்டிச்சு, குழப்பங்கள் நிறைய. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்து வர அங்கே என்ன கிடையாதுங்க, குழப்பம் கம்மி. ஏன்னா குழப்பத்துக்கு யார் தீர்வாக ஆயிடுவாங்க, ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்லிடுவாங்க. நீ செய்தது தப்பு, நீ செய்தது தப்பு, இது தவறு, இது சரின்னு சொல்லிடுவாங்க. அது போக மாத்திரமில்ல, சரி தவறுன்னு சொல்றது மாத்திரமில்ல, ரசூலுல்லாஹ் அவங்கள கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மீறி நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் உன்னை சொல்ல, எப்பா இது விட்டுருனா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே என்ன போயிருதுங்க, குழப்பம் நீங்கும். என்னைக்கு ரசூல் மரணித்து விட்டார்களோ அன்றிலிருந்து என்ன துவங்கிருச்சு, சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது எந்த முஸ்லீமாக சொல்ல முடிஞ்சுதா நான் ஜகாத் தர மாட்டேன்னு சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியலல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு போர்க்கொடி தூக்குனாங்களா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல, நாங்கள் எல்லாம் ஜகாத் தர மாட்டோம் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடக்கலையே, அதை கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. அப்போ ரசூலுடைய காலத்துல தான் நிறைய, அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு நிறைய குழப்பங்கள் வந்தது. நாளடைவில் அது பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்துச்சு, நிறைய படிச்சிருக்கிறோம் நாம். அப்போ இந்த சஹாபாக்கள் உட்காந்து கேட்குறாங்க, இந்த குழப்பத்தில் குழப்பம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட சஹாபி யார், உங்களில் கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, அவங்களுக்குள்ள நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நினைச்சு சொல்கிறாங்க. அப்போ உமர் அல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அல்லக்கும் தானூன ஃபித்ரத் ரஜிலி ஃபி அஹ்லிஹி உமாலி. குழப்பம்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? எல்லா மனிதனுக்கும் குடும்பத்தில் குழப்பம் இருக்கா இல்லையா? என் மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்கு எனக்கு குழப்பமே இல்லை, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்றோன்னு யாராவது கை தூக்க முடியுமா? இன்னைக்கு தூக்கலாம், நாளைக்கு சண்டை வந்துடும், நாளைக்கு சேர்ந்துருவோம், அப்படித்தானே? யாரும் அது சொல்ல முடியாது. அப்போ குடும்பத்தில் செல்வத்தில் இதில் உள்ள குழப்பம் தானே அப்படிங்கும்போது சஹாபாக்கள் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் தானே சொன்னாங்க, கால லஸ்து அன்டில் கசால், நான் இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கல, குழப்பம் தான், இதெல்லாம் குழப்பம் இல்லை. இந்த குழப்பத்திற்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் சோதனைகள் வந்துச்சுன்னா யுகஃபிர் ஸலா வ ஸியாம் ஸதகா, இந்த குழப்பத்தை எல்லாம் அல்லாஹ் நீங்கள் தொழக்கூடிய தொழுகை, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம், நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்குது பாருங்கள், இதை வச்சு அல்லாஹ் அதுக்கு பரிகாரமாக ஆக்கிடுவோம். ஏதாவது குழப்பம் இருக்குதுன்னா அந்த குழப்பத்தை அல்லாஹ் எப்படி தீர்ப்பான்? நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் கொடுக்கக்கூடிய சதகா, நாம் வைக்கக்கூடிய நோன்பு, இதை வச்சு எல்லாம் நினைச்சுவான் உங்களுக்கு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒலாக்கின் ஐயுக்கும் சமிய கவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபிதனி அல்லத்தி தமூஜு மௌஜல் பஹர். நான் இதை பற்றி கேட்கலப்பா, கடல் அலை அளவுக்கு, கடல் அலை எப்படி வருது அந்த மாதிரியான இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான குழப்பங்கள் வரும் அப்படிங்கிற அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உங்களை யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படிங்கும்போது எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு இந்த ஹுதைஃபா? ரசூலுல்லாஹ்க்கு யாரு? உதைஃபான்னு பேர் தான் வச்சிருக்கோம் நம்ம. யாரு ரசூலுல்லாஹ்க்கு யாருன்னு கேட்டதே இல்லையா? அதெல்லாம் டீ குடிச்ச பிறகு தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஞாபகத்துக்கு வர டீயை கொடுக்க. ஹுதைஃபத்துல் யமான் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய செய்திகளை பெட்டகமாக வைத்தவர்கள். ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட தான் நிறைய சீக்கிரட்டை சொல்லுவாங்க. சீக்கிரட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு சஹாபி யார் தான்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு. அவருக்கு அரபியில் சொல்லுவாங்க சாஹிபு சிர்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை அறிந்தவர். அதனால தான் உமர் அல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு அந்த பட்டியலில் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கீங்களே, அது ஏன் பேர் இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இவன் முனாஃபிக்கு தான். முனாஃபிக்கு இருந்தாங்களா அந்த காலத்தில்? முஸ்லீம்களை போல வேடம் போடக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதில் ஏன் பேர் இருக்கான்னு நினச்சிருக்கிறாங்க உமர்லா தலா வந்து கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ரகசியத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன ரகசியத்தை யாருக்கும் நினைக்க மாட்டார், சீக்கிரட்டாக வச்சிருப்பாரு, யாருக்கும் சொல்ல மாட்டார். அப்போ ஹுதைஃபத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துஅரதுல் ஃபித்ன அலல் குலூபி அர்தல் ஹசீர். பின்னாடி ஒரு பெரிய குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்கள் ரஹ்மக்கல்லாஹ், அந்த குழப்பங்கள் உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னா கோரம் பாயை போல இருக்கும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருது. காலில் எஞ்சோன்னு இந்த பக்கம் ஒன்று வருது, லெஃப்டில் ரைட்டில் ஒன்று வருது, பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று, இப்படி இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய சோதனை எப்படி 1 2 3 கை விரல் சொல்கிற மாதிரி இல்லை, இப்படி இருக்குது, இப்படி வருது. குழப்பங்கள் அப்படி போயிட்டு இருக்கு, பிரச்சனைகள் அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரியாக ஃபித்னாக்கள் வரும், அது கோரம் பாய்களை போல் ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த சோதனையை எந்த உள்ளம் மறுத்ததோ அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் வெண்மைத்தன்மையை தந்து விடுவோம். எது வந்தாலும் சரிதான், அது அரசியலில் வந்தாலும், ஆன்மீகத்தில் வந்தாலும், பொருளாதாரத்தில் வந்தாலும், குடும்பத்தில் வந்தாலும், எதில் வந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்பில் வந்தாலும் சரிதான், தெளிவாக நாம் இருக்கிறோம் அந்த குழப்பத்தில் அப்படின்னு சொன்ன பிரச்சனை இல்லை. அப்போது யார் அதை வந்து மறுக்கிறாங்களோ அவருடைய உள்ளம் வந்து எழுந்திருக்கும் வெண்மையை போன்று இருக்கும். யார் அந்த குழப்பத்தில் வீழ்ந்துடுறாங்களோ, நீ பேசுகிறோமா இல்லையா, அரசியலுங்கிறோம், எல்லாம் பேசினவங்கெல்லாம் நீ விழுந்துடுறாங்க. பதவி வந்தால் மனுஷன் நினைச்சு ஆட்டம் கண்டுறான், கொள்கை போச்சு, வீரம் போச்சு, எல்லாம் போச்சு, விழுந்துடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா யார் அந்த குழப்பத்தை வந்து என்ன செய்யறான், மறுக்கிறாங்களோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் நினைச்சுவான் கருப்பாக ஆக்கி விடுவான், அவங்களுடைய உள்ளத்துல கருப்பு புள்ளிகளை ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2 மனிதருடைய உள்ளத்தை சொன்னார்கள். ஒரு மனிதருடைய உள்ளம் அபியது மிதுலு சஃபா, அவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்களில் எந்த கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அவனுடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ் வெண்பாறையை போன்று வைத்திருப்பான். வெண்பாறையில் ஏதாவது விழுதுன்னு வைங்களேன், பாறையில் என்ன செய்யும், நிற்குமா? மழை தண்ணி விழுது, குப்பை விழுது, மண் தூசி விழுமா, அது என்ன செய்யும், சறுக்கி கொஞ்ச நாள் கீழே போய்கிட்டே இருக்கும். அதே போல இவருடைய உள்ளம் இருக்கும். லா ததுர்ருஹு ஃபித்ரத்து மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானங்களும் பூமியும் இருக்கக்கூடிய காலம் வரை அவனுக்கு வந்து எந்த சோதனை வராது. ஏன்னா அவன் தெளிவா இருக்கிறான், எந்த சோதனையும் தன்னை அவனுக்கு ஒன்று மாட்டிக்க மாட்டான், எந்த குழப்பத்திலும் அவன் செய்ய மாட்ட மாட்டான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. வல்லாஹர் அஸ்வதுன் வரப்பதுன் கல் குனூஸில் முஜஹியா, இன்னொருவன் யாருன்னா அவனுடைய உள்ள கருப்பு, அது கீழே கவுக்கற சொக்கை போல, அது வந்து அதுக்கு என்னமே நன்மையும் தெரியாது எதுவும் தெரியாது. இல்லாமா அஷ்ரப மின் ஹவா, அவனுடைய உள்ளத்துல தெரிஞ்சதெல்லாம் மனோ இச்சையை தவிர எதையும் பின்பற்ற மாட்டான். அப்ப நஃப்ஸ் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது, நஃப்ஸ் அவனை ஆளுகிறது, இவன் நஃப்ஸ் ஆளல, நஃப்ஸ் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், இவன் தான் உள்ளம் கருவணிந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ எவ்வளவு குழப்பங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யோசித்து பார். அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல குழப்பம், உமர் தஆலாவுடைய காலத்துல குழப்பம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரிய குழப்பம், அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல சஹாபாக்களே 2 பேர் நினைச்சிட்டாங்க, ஆப்போசிட்டா நின்று வந்து நினைச்சிட்டாங்க, போருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ குழப்பங்கள் நிறைய வந்துச்சு. அப்போ இந்த குழப்பங்களின் போது தன்னுடைய நஃப்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அதனால நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த முறைகள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னைக்கு இந்த நஃப்ஸை அப்படியே வந்து நம்ம அப்படியே அளவடைஞ்சிக்கிட்டே இருக்குதோ, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், கேர்லெஸ்ஸாக விட்டுன்னு வைங்களேன், அது கடைசியில் போய் எங்கேயாவது போய் முட்டிக்கு நிற்கும், எங்கேயாவது அது அதில் பாதாளத்தில் அது விழுந்து விடும். இந்த அடியான் தன்னுடைய நஃப்ஸையை அதிலேயே அழித்து விடுவான். அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அலா குல்லி நஃப்ஸி மின் பனி ஆதம குத்திப ஹல்துஹு மினஸ் ஸினா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஆதமுடைய மகனுக்கு எல்லாத்துக்கும் அவன் செய்யக்கூடிய விபச்சாரத்தினுடைய பங்கை அல்லாஹ் எழுதிவிட்டான். அப்படித்தானே? விபச்சாரங்கிறது தவறுன்னு நம்ம சொல்றோம், அது பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் எல்லா மனிதனும் சகசமாக விழுந்துடுறோம். அந்த விபச்சாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை அசிங்கங்களும் இன்னைக்கு என்னதுருங்க, சர்வசாதாரணமாகி போச்சு. ஆடைகள் அரைகுறை சர்வசாதாரணம், வெக்கம் சர்வசாதாரணம், மானம் சர்வசாதாரணம், எல்லாமே நீங்க சர்வசாதாரணமாகி போச்சு. அப்ப அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆதமுடைய மகன் ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கு ஜினாவுடைய பங்கு அவனுக்கு எழுதப்பட்டு விட்டது, அவன் அடைந்தே தீர்வான். கண் அது பார்க்கக்கூடிய தீயதை பார்க்கக்கூடியது, அதுதான் அதற்கான விபச்சாரம்.
காது கெட்ட பேச்சுக்களை கேட்கறது அதான் விபச்சாரம். கை பிடிக்கிறது தான் விபச்சாரம். காலு அதன் பக்கம் நடக்கிறதா விபச்சாரம். நாவு அது சம்பந்தமாக பேசக்கூடியதான் விபச்சாரம். வல் கல்பு யஹ்வி வ யதமன்னா வ யுஸத்திகு ذلك வ யுகத்திபுல் ஃபர்ஜ். இந்த உள்ள இருக்கு பாருங்க, இதுதான் அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும். செய்யணுமா செய்யக்கூடாதா, வேண்டுமா வேண்டாமா, இது செய்யணுமா செய்யக்கூடாதான்னு இந்த உள்ளம்தான் அதை ஆதரவு வைக்கிறதும் அதை உண்மைப்படுத்துறதும் அதை பொய்யப்படுத்து. கடைசியாக இதை உண்மைப்படுத்துறது பொய்யப்படுத்துறதுன்னா அவனுடைய கற்பு வந்து இதை இழந்து விடுகிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஆரம்பத்திலேயே பார்க்கின்ற போதே நஃப்ஸை கட்டுப்படுத்திட்டான், பேசுகின்ற போதே நஃப்ஸை கட்டுப்படுத்திட்டா பிரச்சனை இல்லை. அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து நிச்சயம் கேர்லெஸ்ஸாக விட்டுக்கிட்டே போனான்னு சொன்னால் கடைசியாக அவங்க எந்த மாதிரியான ஒரு பாவத்துக்கு, விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் அவன் தள்ளப்பட்டு விடுவானுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அதனால என்னைக்கு நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறோம், ஒரு உண்மையிலேயே ஒரு மனிதன் நஃப்ஸை கட்டுப்படுத்துறான்னு வைங்களேன், அவனுக்கு இந்த உலகம் வந்து பெருசாகவே தெரியாது. உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களும் பெருசாகவே தெரியாது. ஏன்னா அவன் நஃப்ஸை கட்டுப்படுத்துறான். இவன் முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அதை ஆசிக்க மாட்டான், அது பெருசாக விரும்ப மாட்டான். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை எவர்கள் விரும்பவில்லையோ, ஆதரவு வைக்கவில்லையோ, அல்லாஹ்வை மறுமை நாளில் சந்திப்போம், அவன் முன்னாடி நம்ம நிற்போம் அப்படிங்கிற அந்த ஆசை, அந்த ஆர்வம் யாருக்கு இல்லையோ அவனுடைய நிலை என்ன தெரியுமா? வரது பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தான் வந்து விரும்பும், அதிகமாக விரும்பும். நல்லா பாருங்க, யாரெல்லாம் அதிகமாக உலகத்தை விரும்புகிறார்களோ அவருக்கு எந்த ஆசை கம்மியா இருக்கும்? எந்த ஆசை? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஆசை குறைஞ்சிரும். ஏன்னா அவன் தான் இதுக்கு போயிட்டானே, எங்க போயிட்டானே, அல்லாஹ்வை சந்திக்கணுங்கும் போது எங்கேருந்து பேக் அடிச்சுட்டு வந்துடுவான், உலகத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்குவான், ஆசை இன்பங்கள் இதெல்லாம் குறைச்சிக்குவான். அப்போ அது இல்லைங்கும் போது எதை நோக்கி போவான்? இந்த உலகத்தை நோக்கி போவான். ஒத்பான் நூபிகா, அதை கொண்டே அவன் சந்தோஷம் அடைவான். வல்லதி நும் நாயாத்தினா வாஃபிலும் உலாய்க்கமா வாஹ்முன்னார் பிமா கானு யக்ஸிபூன் என்று எல்லாம் நினைச்சிடறான். அந்த வசனத்தை நினைச்சிடறான், முடிக்கிறான். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ அதனால உள்ளத்தை வந்து நம்ம நினைச்சிருங்க, அடிக்கடி நாம் அல்லாஹ்விட்ட துஆ செய்து கொண்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், இறைவா எங்களுடைய உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? இப்படி வச்சிருக்கிறான். இப்படி விரலுக்கு அல்லாஹ்வுடைய இஸ்பாயினி ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில அல்லாஹ் நான் அவங்களை நல்லவன் இப்படி வச்சிருப்பான். நாளை காலையில் அல்லாஹ் நான் அவங்களை கெட்டவன், மோசமான அயோக்கியன் மாத்திடுவான், நரகத்துக்குன்னு தள்ளிடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய கைக்கு மத்தியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அந்த நஃப்ஸுடைய விஷயத்துல நம்ம எவ்வளோ அச்சம் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வே. அப்போ அதுல வந்து நினைச்சக்கூடாதுங்க, அலட்சியம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரியணும். எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த உலகத்துல விழுந்துருவாங்க. நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணல, அதை அந்த 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 சக்தி என்கிட்ட இல்லை, அதுல நான் பலகீனமாக இருக்கிறேன், அதுல கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய மனிதனாக வந்து விழுந்துருவாங்க. எங்க அவர் காலம் ஃபுல்லாக தொழுதவரங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவர் ஹஜ்ஜு செய்தவராங்க, அது மேட்டர் கிடையாது. அவர் அல்லாஹ் விழுந்து தொழுது வணங்கிட்டே இருப்பாருங்க, அது மேட்டர் கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த பாவத்தில் விழுந்து தள்ளிடுவான். அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான். பல்ஆம் இப்னு பாஊரா என்ற ஒரு மனிதர், பல தரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் தெரியுமா இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். பல்ஆம் இப்னு பாஊரா யார்? இதெல்லாம் மனசுல நிக்கணும். சிறப்பு, சாதாரண ஆள் இல்லைங்க, சாதாரண ஆள் இல்லை. இவர் பேர்லாம் தெரிஞ்சிருக்கணும். பாவா யாரு? குழு கொடுக்கணுமா? அது ஊர்ல தான் இருக்கு குழு, மகளிர் குழு, அந்த குழு எல்லாம் ஊர்ல தான் இருக்கு. யார் இந்த பல்ஆம் இப்னு பாஊரான்னா, இஸ்முல் ஆலம்னு ஒண்ணு இருக்கு. அது யார் தெரியுமா? என்ன கேள்வியே கேட்டுட்டே கிடக்குறீங்க. இஸ்முல் ஆலம்னா என்ன? உயர்வான அல்லாஹுடைய பெயர். அந்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்க துவா செய்தீங்கன்னா கம்பல்சரி, கண்டிப்பாக 100% உங்களுக்கு அல்லாஹுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கணும். எது 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 தெரியுமா? குல்ஹுவல்லாஹு சூரா ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் துவாவை சொல்லுங்க. தெரியல. இஸ்முல் ஆலம், ஏன்னா பொதுவாக மறைவான செய்திகள்லாம் எல்லாம் மறைச்சு தான் வச்சிருக்கான். லைலத்துல் கத்ர் இரவு என்னைக்கும் தெரியுமா? அதெல்லாம் மறைச்சு வச்சானா இல்லையா? ஏன் மறைச்சு வச்சான்? நம்ம எல்லாம் ஒரு நாள் போய் படுத்து உளுந்து பரண்டு பள்ளிவாசல் எந்திரிச்சு வந்து அடுத்து அதோட வீட்டை கட்டிட்டு எங்கே போயிடுவான், வீட்டில் போய் படுத்துருவான் வருஷம் ஃபுல்லா. அதனால தான் அதை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். அதனால் அவங்க சீக்ரெட். வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். எந்த நேரம்?
யாரு சொன்ன? அதுவும் மறைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆட்கால கருத்து சொல்லுவாங்க, ஆட்கால கருத்துக்கள் சொல்லுவாங்க, அறிஞர்கள் கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே என்னதான் சீக்ரெட். அப்போ எதை வந்து அல்லாஹ் ஸ்பாட்டுக்கு கொடுக்குறானோ அதெல்லாம் என்னதான் சீக்ரெட். இல்லைன்னா தான் நீங்க பெருசா வாங்கி போட்டு ரெண்டு வருஷம் கழிச்சுல அல்லாஹ் போய் வணங்கிட்டு இருப்பீங்க. ஏதாவது நமக்கு தான் கிடைச்சிட்ட முடிஞ்சு போச்சு. ஆனால் அல்லாஹ் இது சீக்ரெட்டா வச்சிருக்கான். அதே மாதிரி தான் இந்த இஸ்முல் ஆலம் இருக்கு பாருங்க, இந்த இஸ்முல் ஆலத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அது சில வார்த்தைகள், சில திக்ர்கள், அது என்ன வார்த்தைங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதை அறிஞ்சவர் தான் யார் தெரியுமா? இந்த பல்ஆம் இப்னு பாவூரா. அவர் அல்லாஹ்ட்ட இப்படி துவா கேட்டோம்னா திரும்பி பார்த்தா என்ன கிடைச்சிரும்? அது கிடைச்சிரும். இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, குவைத்துக்கு வராமல் நாளைக்கே போயிடலாம். அல்லாட்ட ஒன்று போட்டு பெரிய ஒரு கிஃப்டை கேட்டு தினாரில் பெரிய தினாரை கேட்டுட்டு டிக்கெட் எடுத்து போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்தை அறிந்தவர் பல்ஆம் இப்னு பாவூரா. மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த நல்ல மனிதர். என்ன செய்தார் தெரியுமா? மூசா நபிக்கு எதிராகவே மக்கள் வந்து இவர்கிட்ட போய் துவா செய்ய சொல்றாங்க. அந்த மூசா ரொம்ப அநியாயம் பண்றாரு. அவருக்கு எதிராக பல்ஆம் இப்னு பாவூராவை நீங்க துவா செய்யும் போது வெட்டி விட்டாரு இவர். அவர் நபிடா, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மலக்குகள் கூட்டமா அந்த கூட்டம் இருக்கு, அவர் நபி, அவருக்கு எதிராக துவா செய்வா, என்னால் முடியாதுன்னுட்டாராம். அவருடைய வரலாறுல சொல்றாங்க. அப்படிப்பட்ட பல்ஆம் இப்னு பாவூரா என்ன செய்தார் தெரியுமா? அவ்வளோ உயர்ந்த மனிதர். அவருக்கு பேர் முஸ்தஜாபு தாவா, பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுபவர் என்று சொல்வார்கள். அவ்வளோ சிறந்த மாமனிதராக வாழ்ந்தவர். அல்லாஹ் கடைசி அவர் எப்படி தெரியுமா சொல்லிட்டான்? நாயின் தான். அவர் ஒரு நாய்க்கு ஒப்பானவர் தான். என்ன காரணம் தெரியுமா? நஃப்ஸை பறி கொடுத்துட்டார், உள்ளத்தை பறி கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வருதா இல்லையா? யூசுப் நபி ஓடினாரா, அந்த அம்மா ஓடிச்சா? யூசுப் நபி தான் ஓடினார். சட்டை எங்க கிழிஞ்சுது? முன்னாடி கிழிஞ்சுதா பின்னாடி கிழிஞ்சுதா? அவர் தான் ஓடினார். அந்த நேரத்தில் நப்சை என்ன செய்யல? இழக்கலை. நாம அந்த இழந்துருவோம், அது இழக்கலை, ஓடுறார். அப்ப பல்ஆம் இப்னு பாவூரா வந்து அவ்வளவு சிறந்த மனிதர். துவா கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பான், உடனே கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர். அல்லாஹ் வந்து அவர் நாய்க்கு ஒப்பானவர் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஒத்துரு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, நபியே இந்த மக்களுக்கு எவருக்கு நாம் அத்தாட்சிகளை கொடுத்தோமோ அவருடைய வரலாறு சொல்லி காட்டுங்க. ஃபன்சல்ஹ மின்ஹா ஃபஅத்பாஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன். அவர் வந்து நல்ல மனுஷராக இருந்தார், ஷைத்தானை பின்பற்றினாரு. உலவு ஷியானால ரஃபானாஹு பிஹா, நாம் நாடி இருந்தால் இன்னும் மேலே அவருடைய அந்தஸ்து உயர்த்திக்கிட்டே போயிட்டே இருந்திருப்போம். வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்து வத்தபா ஹவாஹு ஃபமதலுஹு கமதலில் கல்ப். ஆனால் இந்த மனிதர் எப்படி ஆயிட்டாரு? நாயை போல ஆயிட்டார். நாய் எப்பவும் விரட்டினாலும் என்ன செய்யும்? டங்கி டங்கி டங்குன்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கும். இவர் யாருக்கு ஒப்பானவர்ட்டான்? நல்ல ஒரு மனிதரை, பாராட்டக்கூடிய மனிதரை நாயின்னு நல்லா இருந்துச்சு சொல்றான். அப்படின்னா காரணம் என்ன அது தெரியுமா? அவர் தன்னுடைய நஃப்ஸை எதில் பறி கொடுத்து விட்டாரு? இந்த உலக இன்பத்தில் பறி கொடுத்த காரணத்தினால் அப்படி ஆனார் அப்படிங்கிற அந்த செய்தியை அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அன்புக்குரிய சகோதரர், அப்ப யோசித்து பாருங்கள். என்னைக்கு நாம வந்து எதை இழக்கிறோம்? என்னைக்கு நஃப்ஸை இழந்து விடுகிறோமோ, நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ, அவர் கையால ஹவுதுல் கௌசர்ங்கிற அந்த தடாகத்து இருக்கு பாருங்க, அதுல வந்து நிச்சயமா நான் தண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஹவுதுல் கௌசர்னா என்னது? என்னது? அது யாருக்கு சொந்தமானது? ஹவுதுல் கௌசர்ங்கிறது ஒரு பெரிய தடாகம். அந்த தடாகத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சரியான முறையில பின்பற்றினார்களோ, கூடுதல் குறைவில்லாமல் பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக அங்கேயும் தண்ணி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. பாலை விட வெண்மையானது, கஸ்தூரியை விட அந்த தண்ணீருடைய அந்த இது இருக்கு பாருங்க, ஸ்மெல்லு, வாடைகள் சிறந்தது. அவ்வளோ ரொம்ப சிறப்பா சொல்றாங்க அந்த தண்ணியை. ஒரு தடவை அந்த தண்ணியை ஒரு மனிதன் வாங்கி குடித்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கிடைக்காது? அடுத்து தாகமே கிடைக்காது, தாகமே வராது. அந்த மாதிரியான ஒரு சிறப்புக்கூடிய தடாகத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுவாங்க, மொண்டு எல்லாத்தையும் குடிங்க, சம்சம் தண்ணியை குடிக்கிற மாதிரி அதை நினைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை ஏறுதி என்ன அலை அக்வாமின் அரிஃபுகும் வை அரிஃபுனி, நான் சில மக்களை அந்த இடத்துல பார்ப்பேன், என்ன அவர்களுக்கு தெரியும், அவர்களை நான் அறிவேன். நான் அவர்களை தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், அவங்களும் என்ன யாருன்னு தெரியுமாங்க. ஆனால் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன செய்யுங்க, சில தடைகள் வந்துடும். அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்யும்? திரை வந்துடும். அப்போ தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாரு அப்படிங்கும்போது தான் மாணவர்கள் சொன்னாங்க, இன்னக லா தத்ரி மா ஹதசு பஅதக, நபியே இவங்க யாரு தெரியுமா?
நீங்க மரணிச்ச பிறகு இந்த மார்க்கத்தில் எதை உண்டு பண்ணினார்கள், புதுசு புதுசாக உண்டு பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றியவர் இல்லை. அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், சுஹக்கன் சுஹக்கன் லிமன் கய்யர பாதி, இந்த மார்க்கத்தை எவன் மாற்றினானோ அவனுக்கு இங்கே இடமில்லை, அவனுக்கு நினைச்சிட்டு தூரமா போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, விலக்கி விடுவார்கள், துரத்தி விடுவார்கள். அப்படிங்கிறத செய்தியும் என்ன செய்யறாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதனால நஃப்ஸுக்கு நம்ம கட்டுப்படாம அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வறுமையானால் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன உண்டுங்க, வறுமை நாளில் எல்லா விதமான சிறப்புகளும் இருக்கிறது என்பதை நம்ம நினைச்சிடுங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் நல்லா குர்ஆன்ல சொல்லும்போது இப்படி சொல்லி காமிக்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மாவா. அப்போ யார் தன்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்போம் அப்படிங்கிறத அந்த பயந்து தன்னுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுங்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இது சொர்க்கம்தான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். நாசியாத்தில் 40வது வசனம். அதே மாதிரி சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் 46வது வசனத்தில் சொல்லும்போது ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹுக்கு முன்னாடி நிற்பதை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 2 சுவனங்களை தருகிறான் அப்படிங்கிறான். 2 சுவனம், அல்லாஹ்வுடைய பயம். அதனால தான் ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டான் தக்குவான்னு எதுக்கு சொன்னாங்க, தக்குவான்னு எதுக்கு சொன்னாங்க, தக்குவாங்கிறது உள்ளத்துல வரக்கூடியது. அப்போ இந்த தக்குவா என்னதுங்க நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செய்யணுங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அப்போ உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம என்னைக்குமே ஒரு அடியான் ஒரு தவறு செய்யறான்னு வச்சுக்கோமே, தவறு செய்கின்ற போது அது எது முதல்ல காட்டி கொடுக்கும், எது காட்டி கொடுக்கும், பேசா கண்ணு இல்லை, கண்ணு போலீஸ்காரனுக்கு தான் காட்டி கொடுக்கும், நமக்கு காட்டி கொடுக்காது. போலீஸ்காரன் தான் அவங்கள பார்த்தே இவன் திருடுறான்னு சொல்லி கரெக்டாக விசாரிப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த பார்வையில் இருக்கிறனால அவனுக்கு தெரியும். ஒரு மூமினை பொறுத்த வரையில எப்போ அவனுக்கு தெரியுது, மனசு தான் காட்டி கொடுக்கும். கட்டி கொடுப்பா கட்டி கொடுக்காதா? டாஸ்மாக்ல போய் நினைச்சான் அவரு கோட்டர் வாங்கி ஊத்துறான், அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே குடிக்கிறான், எல்லாத்தையும் மறுத்துறான், அது வேற விஷயம். ஆனா அவனு உள்ள என்ன சொல்லுது, ஏன் நம்ம ஒரு மூமினு, நம்ம தொழுகையாளி, நாம ஒரு முஸ்லீமு, இதை குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, இது மார்க்கத்தில் ஹராம ஆக்கப்பட்டது தானே, தடை செய்யப்பட்டது தானே, அப்ப தெரியும். அப்ப அவனுடைய உள்ளம் அவனை என்ன செய்யுதுங்க சொல்லுது, அதையும் தாண்டி தான் அந்த வேலையை செய்யறான். இதுதான் பொதுவாக. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல்க், நன்மைன்னா எது தெரியுமா? நன்மை உங்கள்ட்ட எது நல்ல பண்புகள் இருக்குதோ அதுதான் நன்மை. நல்ல பண்புகள் சொல்றோமா இல்லையா? நம்ம பக்கத்து நம்ம வீட்டு நம்ம பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம விசாரிக்கிறாங்க, அது நல்ல மனுஷங்க, யார்ட்டையும் கோப்பட மாட்டாரு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாரு, நம்முடைய நல்ல பண்புகளை சொல்லி காட்டுறாங்க பாருங்க, இதுதான் நன்மை. எந்த நன்மையும் செய்யாம ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் யாருமே நம்மள சொல்லுவா? சொல்லவே மாட்டா, சொல்லதுக்கு ஆள் இருக்குது. அப்ப நம்ம நன்மைகளை செய்யறோம், நல்லது நம்மள்ட்ட இருக்கு, நல்ல கேரக்டர் இருக்குன்னா இதுதான் நினைச்சுவாங்க, மக்கள் போய் நினைச்சுவாங்க, போய் பேசுவாங்க. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம்னு என்ன தெரியுமா? பாவம் எது உன்னுடைய உள்ளத்தை தைக்கிறதோ அதுதான் பாவம். கரைத்த அங்கெத்தலிய அலைஹின் நாஸ், நீ என்ன விருப்ப தெரியுமா? மக்கள் பார்த்து விடக்கூடாதுன்னு நினைப்பான். இப்படி குடிக்கிறானா இல்லையா? அப்படித்தானே? தவறுகளை செய்கிறான், ஒதுங்கி செய்கிறான், மறைமுகமாக செய்கிறான். ஆனா அவனுக்கு என்ன பயம் இருக்கு? நாம் செய்வது வெளியே தெரிந்து விடக்கூடாது. அப்படித்தானே நினைக்கிறான். அன்னைக்கு எல்லாரும் அப்படித்தானே கொள்ள அடிக்கிறான், ஏன்னா பப்ளிக்காக வச்சுட்டு எல்லாம் வாங்கப்போ ப்ரெஸ் மீட்டெல்லாம் கூட்டிட்டு, இங்கே பாரு நான் இவ்வளோ கொள்ள அடிக்கிறேன், டாஸ்மாகில் எனக்கு இவ்வளோ வருது, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இவ்வளோ வருது, நான் கட்சிக்கிலேருந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன், எலெக்ஷனில் இவ்வளோ வாங்கினேன் சொல்லிட்டே செய்கிறான். அவன் எங்கேயோ மறைமுகமாக என்ன செய்கிறான், அங்கங்கே போகிறாங்க. துபாயில் என்ன செய்கிறான், ஹோட்டல் போட்டு அங்கே என்ன செய்கிறான், டீலிங் நடக்குது. ஊரில் டீலிங்னா பின்னாடி கேமரா தூக்கிட்டு வந்துடுவானே, அதனால ஃப்ளைட் ஏறி எங்கே வர்றான், வெளிநாடுகளில் அங்கே டீலிங் நடக்குது. யாருக்கு கூட கூட்டணி, எவ்வளோ கேஷ் கொடுக்கணும், எவ்வளோ பெட்டி கொடுக்கணும், இங்கே நடக்குது. ஆக இப்படியாக உலகத்துல தவறுகளை செய்யணும் போது மறைச்சுதான் செய்யறான். ஆனா அவனுக்கு என்ன வருது, இது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, பப்ளிக் ஆயிடக்கூடாது, மீடியாக்கள்ல வந்துடக்கூடாது நினைக்கிறான்னா இல்லையா? அதை தான் ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை தைக்கும், அது மாத்திரமல்ல அது நீ வெளியாக ஆகிவிடும் என்பதை நீ பயப்படுவாய் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்க, அழகாக சொன்னாங்க. புரியுதா இல்லையா? அப்ப அதனால தான் அல்லாஹ் மறுமை நாள்ல கூட ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புமா கண்ணியம் என்ன தெரியுமா? கூப்பிட்டு அழகா எல்லாம் நினைச்சுவானா, எல்லாத்தையும் பப்ளிக்கெல்லாம் வச்சு கேட்க மாட்டானா, எல்லாத்தையும் இது ஒரு பண்பு, இது ஒரு பண்பு. ஒரு தவறு செய்து விட்டாருன்னா,
என்னப்பா அவனுக்கு அறிவு இருக்கா, விட்டா போய் அந்த போய் அது போய் அப்படின்னு சொல்லி அவனை பப்ளிக்கை திருன்னு அவன் நினைச்சுவான், கேட்க மாட்டான். அவனை கூட்டு முறையாக விசாரித்து அவனுக்கு சரியான அட்வைஸை கொடுத்து முறையாக சொன்னோம்னு சொன்னால் அது நம்ம நினச்சக்கூடாது, பல வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ அல்லாஹ் மறுமை நாளில் கூட அடியானை கூப்பிட்டு இப்படி தான் சொல்லுவான், நீ இந்த பாவத்தை செய்தியா, இதை செய்தியா, வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்குவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, கது கஃபர்து லக்க, உலகத்தில் நீ வாழுகின்ற போதும் உன்னுடைய பாவங்களை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தாமல் உன்னை அசிங்கப்படுத்தாமல் உன்னை காப்பாற்றினா இல்லையா, நான் தான் செய்கிறேன், இன்னைக்கும் அதே விஷயத்தை நான் செய்கிறேன், காரணம் என்னை நீ ஈமான் கொண்ட காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவான். அப்போ அதனால உள்ளத்தை பொறுத்தவரை அப்போ எந்த பாவத்தை செய்தாலும் அதுக்கு என்ன செய்யும், உள்ளம் அறிக்கத்தான் செய்யும், உள்ளம் ஒருத்தான் செய்யும். அதையும் தாண்டி தான் ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான். அதை ஒதுக்கிட்டு அதை புறந்தள்ளிட்டு தான் என்ன செய்யறான், பாவம் செய்யறாங்கிறத ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதனால புகாரி ரசூல் அழகா ஒரு ஹதீஸ் பதிவு செய்வார், அழகா சொன்னாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இப்படி அப்படிலாம் கிடையாது, இது ஹலால் இது ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டு இல்லையா, இது ஹலால் இது ஹராம் தெளிவாக, இது கூடும் இது கூடாது சொல்லப்பட்டு விட்டது. இப்போ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன், இந்த ரெண்டுக்கு மத்தியில சில குழப்பமான சில செய்திகள், குழப்பமான சில விஷயங்கள் இருக்கு. லா யாலமுஹா கதீரும் மினன் நாஸ், அதில் அதிகமான நபர்கள் தெரியாது, அதிகமான நபர்களுக்கு அது தெரியாது. எனவே ஃபமனித்தகா ஷுபஹாத்தி இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி, எவர் ஒருவர் சந்தேகம்னு ஒன்று வந்துச்சோ, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் விழுறது எதுல, சந்தேகத்துல தான் விழுந்துடுறாங்க. அன்புக்குரிய சகோதரர், அப்போ மார்க்கத்தில் அப்போ ஹலால் ஹராம்னு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இதுல ரெண்டுல சில குழப்பமானது இருக்குது, கன்ஃபியூஸ் ஆனது. அதை சொல்லும்போது சொன்னாங்க, எவர் ஒருவர் சந்தேகத்தை விட்டு விலகி கொண்டாரோ அவர் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. என்னைக்கு ஒன்று சந்தேகம்னு வந்துச்சுன்னு வைங்களேன், இது ஹலாலா ஹராமா, இது திங்கலாமா சாப்பிடாமா சாப்பிடக்கூடாதா, இந்த பொருள் யாருக்கு உரியதோ இல்லையோ, இதை நம்ம கேட்கலாமா கேட்காம எடுக்கலாமா எடுக்கக்கூடாது, இப்படி எதுல சந்தேகம் வந்துச்சோ அப்போ ஒரு முஸ்லீம் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும், என்ன நிலைப்பாடு எடுக்கணும், அதுல அந்த பக்கம் போகாம எங்க பேக் சைட் அடிக்கிறதா நல்லது, புரியுதா இல்லையா, அதுல விழாம அதுல என்ன செய்யணும், விலகி நிற்கிறதா சரி. அதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க, ஒமன் வகா ஃபி ஷுபஹாத், என்றைக்கு சந்தேகத்தில் நம்ம விழுந்து விட்டோமோ அது எதை போல அப்படின்னு சொன்னா, ஒரு மேய்ப்பாளனை போல, ஆடு மேய்க்கிறவன மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் வயல்வெளியில இருந்து என்ன செய்யறான், ஆடை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அது என்ன செய்யுது, பக்கத்தினுடைய வயல் தோட்டத்துக்குள்ள இறங்கல, வயல்ல இறங்கல, வரப்புல தான் என்ன செய்யுது, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, அந்த வரப்புல தான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, உள்ள இறங்கலாம் என்ன செய்யல இல்லை. அவன் கேர்லெஸ்ஸாக இருந்து அடுத்தவனுடைய தோட்டத்தில் இறங்கிரும், அதை பயிரை கடிச்சிரும், அதில் வாய் வச்சிரும் அப்படின்னு உஷாராய் விலைக்கு தள்ளி விட்டோம்னா அவன் பாதுகாத்துறான். இல்லைன்னா அப்படி கொஞ்சம் மொபைலில் இன்னைக்கு இருக்கிறமா அப்படி நோண்டிக்கிட்டே இருந்தான், வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருந்தான்னு வைங்களேன், ஃபேஸ்புக்கை பார்த்தா தானே அது என்ன செய்யும், உள்ள அந்த வயலில் இறங்கி மொத்தத்தையும் என்ன செய்யும், நாசம் பண்ணிவிடும். இதை போலத்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, அலா வஇன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உங்களுடைய உடலில் ஒரு உறுப்புண்டு இருக்கிறது, இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அது சரியாச்சுன்னா உங்களுடைய உடல் ஒட்டு மொத்தமாக சரியாயிரும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது கெட்டு போச்சுன்னா உடல் ஒட்டு மொத்தமாக கெட்டு போயிடும், முடிஞ்சு போச்சு, டேஞ்சர் தான். அப்போ அதுக்கு என்னது காரணங்கிறாங்க ரசூலுல்லாஹ், அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் அப்படின்னு. அப்போ இந்த உள்ளத்தை தான் நம்ம என்ன செய்யுதுங்க, அல்லாஹ் இடத்துல அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்யும் போது எல்லா தொழுகையிலும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான், இறைவா என்னுடைய உள்ளத்தை திருப்பி விடாது, யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தீனிக், இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக என்று என்ன செய்யுங்க, அதிகமாக நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அதனால எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மூமினை பொறுத்தவரையில நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழலுக்கு தள்ளப்படக்கூடாது, அந்த மாதிரியான காரியங்களை நம்ம சுற்றி அமைத்து கொள்ளக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தில் இல்லா ஓ மஅஹா து மஹரம், ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணோடு மஹரம் இல்லாத ஆணை தவிர வேற யாரும் இருக்காதீங்க அப்படிங்கிறான். ஏன், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் அங்கே யார் வருவா, ஷைத்தான் வருவான், ஷைத்தான் அங்கே வருவானுங்கிறதால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க சொன்னாங்க. சொல்லி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க அப்படி சொல்லும்போது ஒரு சஹாபி வந்து கேட்குற, யா ரசூலல்லாஹ் இன்னி இம்ராஅத்துன் ஹரஜத்து ஹாஜத்தன், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மனைவி வந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் நான் வந்து எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் இந்த போருக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்கேன், அந்த போரில் கலந்து கொள்ளணும் நான் பேர் கொடுத்துருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்க.
அப்படின்னு சொன்னவன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் தலக் ஃபஹுஜ்ஜ மா இம்ராத்திக, நீ வேணாம் போருக்கு, நீ வர வேணாம். யாரோட போ, யாருக்கு சேஃப்டி? உன்னுடைய மனைவி தனியாக போகுவது சேஃப்டி இல்லை, மனைவியோடு நீ நினைச்சு ஹஜ்ஜுக்கு செல்லுன்னு அனுப்பிச்சாங்க. அப்போ பெண்ணை பொறுத்தவரை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விழுந்துடுறாங்க. நஃப்ஸை பறி கொடுக்கக்கூடிய, நஃப்ஸை கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயங்கள்ல 2 விஷயங்கள். என்ன விஷயங்கள்லாம்? ஒன்று பெண் விஷயத்திலையும் இன்னைக்கு பலரும் என்ன செய்யறாங்க, விழுந்து தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். இன்னொன்று காசு, பணம். இந்த 2 தாங்க உலகத்தில். குடிமத்தது, அது இது திருட்டு, அது எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா பாவங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், 2 இடத்துல கொண்டு விட்டுடலாம். ஒன்று பொண்ணு காவடி செய்வான், இல்லை காசனுடைய ஆசை இருக்கும், இது காவடி தான் செய்வான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன், இந்த உலகம் இருக்கு பாருங்க, இந்த உலகம் பசுமையானது, இனிமையானது. இருக்கா இல்லையா? உலகத்தை யாராவது இருக்கிறோமா? வேண்டான்னு சொல்கிறோமா? காமெடியில் சொன்ன மாதிரி எங்களை செருப்பால் அடிக்கிறவரை நாங்கள் கிடப்போங்கிற மாதிரி என்ன செய்கிறோம், விரும்ப தான் செய்கிறோம். யாரும் என்ன செய்யல, விரும்பாமல் யாரும் இல்லை. உலகத்தை எல்லாரும் என்ன செய்யறோம், விரும்ப தான் செய்கிறோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஇன் அல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா, அல்லாஹ் உங்களை அவனுடைய பிரதிநிதிகளாக இங்கே வச்சிருக்கிறான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்றீங்கிறத அல்லாஹ் வச்சிர பார்க்கறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தக்குன் நிசா ஃபஇன்ன அவ்வல ஃபித்ரத்தி பனி இஸ்ராயீல கானத் ஃபின் நிசா ஃபத்தக்கு துன்யா ஒத்தக்குன் நிசா. 2 விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று பெண்களுடைய விஷயத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், இன்னொன்று இந்த உலகத்தையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டது, அவர்கள் சோதனையில் வீழ்ந்தது, முசீபத்தில் வீழ்ந்தது இந்த பெண் விஷயத்தில் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 தான் காரணம். என்னைக்கு ஒரு மனிதன் இந்த 2 விஷயத்திலையும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறானோ உண்மையிலே அவன் சிறந்த மனிதன், சிறந்த மூமின். காசு நல்லா தெரியுது, கம்பெனியில் ஆட்டை போட முடியும், இந்த ரூட்லலாம் அனுசரி சம்பாதிக்க முடியும், கதவு திறந்துருக்கு, டோர் திறந்துருக்கு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வாய்ப்பு இருந்தும் கூட நம்ம எதுக்காக செய்ய மாட்டேங்கிறோம்? அதை அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதுனால செய்ய மாட்டேங்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய சல்லாஹ்ன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு 7 சாராருக்கு அரிசுடைய நிழல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாராரை குறிப்பிட்டார்கள். அதெல்லாம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். யார் அவர்? தன்ட்ட வேலை செய்த ஒரு வேலையாள் அந்த கூலியை வாங்காமல் போயிட்டான். இன்னைக்கு வேலை செய்ததுக்கு காசு தர மாட்டேங்கிறான், அதை திட்டு திங்கிறான் எத்தனையோ ஓனர்கள், எத்தனையோ கம்பெனி. இந்த மனிதரை பாருங்க, வேலையை செய்த ஆளுக்கு, வேலையாளுக்கு அவனுடைய காசு சம்பளத்தை கொடுக்கணும், அவன் மறந்து இங்கே போயிட்டான், இங்கேயோ ஆள் எஸ்கேப், அந்த காசை அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வர்றான், இங்கே ஏதோ காத்தடிச்ச மாதிரி என் காசு வேணும், எனக்கு சம்பளம் வேணும், கஷ்டமா இருக்கு, அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டான். அப்படிங்கும்போது இன்னைக்கு இருந்தால் என்ன செய்வான், என்ன எவிடன்ஸும் கேட்பான். அப்படித்தானே? எவிடன்ஸ் என்னையா இருக்குது அதை கொண்டாங்குவான். அப்படியே எவிடன்ஸ் இருந்தாலும் அதை அழிப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்குதோ அதையெல்லாம் செய்வான். இன்னைக்கு மனுஷனுடைய மூளை அப்படி வேலை செய்யும், நப்ஸ் அப்படி செய்யும். ஆனால் இந்த பாருங்க, அடியார் அல்லாஹ்வை பயந்தவர் என்ன செய்யறாரு, அப்படியே என்ன செய்யறாரு, இதோ பாரு, இதோ இருக்கக்கூடியதெல்லாம் உனக்கு தான், எடுத்துட்டு போ அப்படின்னு என்ன செய்யறாரு, கொடுத்தாரு. அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய நேர்மை. அப்போ அதனால காசுங்கிறது கிடைக்குங்க, காசு என்பது கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற பிரச்சனை இல்லை, அது ஹலாலான வழியில கிடைக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் தானே கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? எல்லோருக்கும் கிடைக்குது. அப்போ கிடைக்கக்கூடியது அந்த ஹலாலான வழியில் இருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் 2 சொல்லும்போது சொன்னாங்க, ஒன்று இந்த உலகத்தை எஞ்சி கொள்ளுங்கள், இன்னொன்று என்னது, பெண்களை எஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னா. வரும் அப்படி ஒரு காலம், வரும் அப்படி ஒரு காலம் வந்து கொண்டே இருக்கும். 2 நம்மளை துரத்தும், துனியாவும் துரத்தும், வேணுமான்னு துனியாவும் துரத்தும், பொம்பளையும் பின்னாடி துரத்துக்கிட்டே வருவா. இந்த 2 விஷயத்திலையும் ஒரு மூமின் கட்டுப்பட்டு கொண்டான், தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் அவன் வெற்றி பெற்று விடுவான் அப்படிங்கிறத செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நஃப்ஸை ரொம்ப கட்டுப்படுத்தணும். அதனால தான் இப்படி ஒரு துஆ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா ஒமின் கல்பின் லா யக்ஷா ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா ஒமின் துஆஇன் லா இஸ்மா. இப்படி ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நிறைய துஆ இந்த நஃப்ஸுக்காக வேண்டி நிறைய ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறாங்க. அதில் ஒரு துஆ, இந்த ஒரு துஆ, இறைவா மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். கல்வின்னா அது என்ன செய்யணும், பயன் தரக்கூடியதாக இருக்கணும். புரியுதா இல்லையா? ஜோசியத்துக்கு பின்னாடி போயிடுறது, மூட நம்பிக்கைக்கு பின்னாடி போகிறது, அது கல்வி அல்ல. அப்போ கல்விங்கிறது அது பயனுள்ளதாக இருக்கணும். அந்த பயனற்ற கல்வியை விட்டு உனக்கு பாதுகாப்பு தர. அடுத்து சொன்னாங்க, ஒமின் கல்பின் லா யக்ஷா, அஞ்சாத உள்ளத்தை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுறேன். அப்போ உள்ளம் அப்படிங்கும்போது அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் பயம் வரும்.
அல்லாஹ்வுடைய பேரை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அச்சம் நிச்சயம் வரணும். அப்போ அதனால தான் அந்த அல்லாஹ்வை அஞ்சாத உள்ளத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அப்படின்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிறையாத நிரம்பாத உள்ளத்தை விட்டும் என்ன செய்யறேன் பாதுகாப்பு தேடுறான்னாங்க. நம்ம உள்ள நிரம்பணும். அல்லாஹ் கொடிக்கிட்டே இருக்கிறான், இன்னும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் ஆசை இருக்கு. அதை ரசூல் அழகா சொன்னாங்களா இல்லையா? லவ்கான இப்னு ஆதம வாதியானி மின் தஹபின், இந்த ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலே 2 ஓடை ஓடினாலும் மனசு என்ன சொல்லுமா? இன்னொன்று பக்கத்தில் ஓடக்கூடாது, அந்த மாதிரி இருந்தா எங்க கிடைக்கும் அப்படின்னு அலைவோம். இது மனிதனுடைய யதார்த்தம். அப்ப என்ன காரணம்? நஃப்ஸ் அலைபாயுது. ஏன்னா ரிஸ்க் அல்லாஹ் எப்போ எழுதிட்டான்? இனி எழுத போறானா? அல்லாஹ் ரிஸ்க் எங்க எழுதிட்டான்? அல்லாஹ் தெல்ல குர்ஆன்ல தெளிவா சொல்லலாம், கசம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த பொருளாதாரத்தை வந்து அல்லாஹ் நினைச்சிட்டான், அவருக்கு நம்ம எழுதிட்டோங்கிறான். அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான். அப்ப எழுதின ஒன்றுக்கா வேண்டி அல்லாஹ் தர்ற ஒன்றுக்கா வேண்டி ஓஹோன்னு அலையக்கூடாது. ஓஹோன்னு அலைஞ்சோம்னு சொன்னா அது என்னதுங்க? பேராசை கொண்டு விட்டுரும். கடைசி நஃப்ஸை நம்ம இழந்து எங்கேயா தவறான வழியில சம்பாதிப்பதற்கு நம்ம செய்வோம், போயிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிரம்பாத உள்ளத்தை விட்டு இறைவா நான் உன்னிடத்தை பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் தர்றானா, அந்த தர்றதுல அல்லாஹ் பரக்கத்தை தர்றானா அது போதுங்கிற எண்ணத்தையும் அல்லாஹ் தர வேண்டும். புரியுதா இல்லையா? தரக்கூடிய செல்வம் அது நமக்கு கிடைக்குது, அதில் அல்லாஹ் பரக்கத்தையும் தரத்துக்கு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். இறைவா அது எனக்கு போதுமாக ஆக்கிவை அப்படிங்கிற பிரார்த்தனை என்ன செய்யுங்க அதில் கேட்கணுங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஒமின் துமாயின் லா இஸ்மா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனை விட்டு இறைவன் நான் இடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற அந்த செய்தியும் என்ன செய்திருக்கிறாங்க சொல்றாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ அதனால இந்த உலகத்தை பொறுத்தவரையில், உலகத்தினுடைய நஃப்ஸை பொறுத்தவரையில் இந்த நஃப்ஸ் இப்படியே அளவாயும். எது தவறோ, எது செய்யக்கூடாதோ, எது தடுக்கப்பட்டதோ, எதன் பக்கம் நெருங்கக்கூடாதோ அதையெல்லாம் வந்து ஷைத்தான் நினைச்சுவான் நமக்கு காட்டி நஃப்ஸை அப்படியே இழுப்பான். அதனால தான் ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹ்வா, நரகம் இருக்குல்ல அது எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் கொண்டு தான் நரகத்தை அப்படியே எல்லாம் மோல்டு பண்ணி வச்சிருக்கான். நரகத்தை பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா அது சுற்றி என்னதான் இருக்கும்? கொடி, மது, அது இது எல்லாம் இந்த மாதிரியான என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ எல்லாம் சேர்ந்தது தான் நரகம். ஏன்? அதை செய்யக்கூடியவர்களுக்கு தங்குமடை அதுதான் நரகம் தான். அப்ப நரகத்தை வந்து அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், இப்படி இன்பங்களை கொண்டுதான் சூழ வைத்திருக்கிறான். வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்வாரி, சொர்க்கத்தை பொறுத்தவரையில் மிக கஷ்டங்களை கொண்டு தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 5 நேர தொழுகை, நோன்பு, தர்மங்கள், திக்ரு, திலாவத்து, மனுஷனுக்கு நல்லது செய்யறது, ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா அதெல்லாம் கஷ்டமா தானே இருக்கு. அப்படித்தானே? நீ சுபு தொழுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 5 தொழுகை எவ்வளவு சிரமம். அன்னைக்கு இன்னும் நேரம் குறைஞ்சிட்டே வரும், 3 வரை வரும். அப்போ எந்த கஷ்டமான விஷயங்களை கொண்டு தான் சுவனம் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப அந்த சுவனத்துக்கு நம்ம போகணும்னா நஃப்ஸை கட்டுப்படுத்த தான் செய்யணும், கண்ட்ரோல் பண்ண தான் செய்யணும். அதையும் தாண்டி சில நன்மைகளை செய்தால்தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்ல நஃப்ஸ் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம போறேன்னு சொன்னா எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படிங்கறத என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த செய்தியில, இந்த வசனத்துல அழகாக குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நாளைக்கு போய் யாரெல்லாம் நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்று விடுவார். யார் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டாங்களோ அந்த மாதிரியான மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாளில் தங்களுடைய விரல்களை கடித்துக் கொள்வார்கள். வாயில வச்சு கடிக்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம், அப்படியே நிக்கிறோமா இல்லையா? அப்செட் ஆகி, ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோமே, இப்படி செய்துட்டோமே அப்படின்னு நிக்கிறோமா இல்லையா? திக்கிட்டு போய் நிக்கிறோமா இல்லையா? தடுமாறி இதை மாதிரி நாளைக்கு என்ன செய்வானா? விரலை கடித்து கொண்டு அவன் சொல்லுவானா, யாழை தனி தஹத்து மார் ரசூலி சபீலா, எனக்கு வந்த கை சேதமே இந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நட்பை வைத்திருக்க வேண்டுமே, மறந்து விட்டேனே. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பேசுறோமா இல்லையா? பேசி சொல்றோம், இது சுன்னா, இது சுன்னத்து, ரசூலுல்லாஹ் இப்படி செய்தாங்க, இப்படி தொழுதாங்க, இப்படி நடந்தாங்க, இப்படி வந்தாங்க, போனாங்க, எல்லாம் சொல்றோமா? எதுக்காக வேண்டி? அந்த ரசூலை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியதான். அப்போ நாளைக்கு சொல்வார்களாம், இந்த ரசூலை நான் பின்பற்றாமல் போய்விட்டேனே, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, எந்த நட்பை வேண்டாம், இவனோடு சேராதே, பேசாத, இவனோடு பழகாதே, மோசமான நட்பு என்று எதை மக்கள் இன்னைக்கு வான் பண்ணாங்களோ அது அன்னைக்கே நான் தடுத்திருந்தால், விலகி இருந்தால் இந்த நரகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேனே, இவ்வளவு பெரிய கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்க மாட்டேனே என்று
என்ன செய்யுமா ஒரு மனிதன் சொல்வான், நகது அதல்லனி அனி திக்ரி பாதி இது ஜாஅனி வகான ஷைத்தானில் இன்சாரி ஹதூலா. அப்போ எனக்கு நல்ல உபதேசங்கள் வந்த பிறகும் இந்த ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான், ஷைத்தான் வழிகெடுப்பதிலே மோசமானவன் அப்படின்னு நினைச்சிடான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்துல நாம அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நம்ம கட்டுப்படுறோம்னா நஃப்ஸை நாம கண்ட்ரோல் பண்ணணும். நஃப்ஸு சொல்லத்தான் செய்யும். நஃப்ஸு ஒவ்வொரு நாளும் நினைச்சு தூண்டிக்கொண்டே தான் இருக்கும். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ சொல்றாங்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்னுடைய நஃப்ஸை என்ன செய்ய மாட்டேன், தூய்மைன்னு சொல்ல மாட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. என்ன, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, நாம் அதை பயன்படுத்தவில்லை. அப்படித்தானே? கெட்ட நட்பு கிடைக்கல, கெட்ட விஷயங்கள் நமக்கு முன்னாடி வரல, அந்த ஒரு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்கல, ஆனால் நம்ம பாதுகாத்து கொண்டோம். இல்லை அப்படின்னு சொன்னா நாம செய்திருப்போம், தவறு செய்திருப்போம் இல்லையா? அப்போ அதனால தான் சொல்றாங்க, ஓமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்னுடைய நஃப்ஸை நினைச்சில தூய்மைப்படுத்தல. இன்னன் நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸூ, ஒவ்வொரு ஆத்மாவும் தீயதை கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கும். இல்லா மா ரஹிம ரப்பி, யாரை தவிர, என்னுடைய இறைவன் எந்த நஃப்ஸுக்கு அருள் புரிந்தானோ அந்த நஃப்ஸை தவிர மற்ற எல்லா நஃப்ஸுகளும் என்ன செய்யுமா? சைத்தான். அதனால தான் நான் சவால் போட்டான், இறைவா ஒடுவானா இவனை, முன்னாடி போவேன், பின்னாடி போவேன், வலதுபுறத்தில் போவேன், இடது போவேன், எல்லா பக்கத்தையும் என்ன செய்வேன், இவனை ரவுண்டு கட்டி யார் நிற்பேன், என்னுடைய படைகள் தான் நிற்கும் என்று யார் சவால் விட்டுட்டு வந்தா? சைத்தான் நம்ம சவால் விட்டு வந்தானா இல்லையா? அப்ப அந்த சவால்களை எல்லாம் உடைத்தெறிந்து நம்ம இறைவனுக்கு கட்டுப்பட்டணும், என்னுடைய நஃப்ஸை நான் பாதுகாக்கிறேன்னு சொன்னா ஒரு மூமினால தான் முடியுமே தவிர யாராலும் முடியாது. எந்த மூமினால நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, நம்முடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, அவனை தவிர யாராலும் இது என்ன செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால நாம என்ன செய்வோம், குறிப்பாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில வாழ்றோம். வெளிநாட்டு வாழ்க்கையில ரெண்டையும் பார்க்கணும் இல்லையா? ஒரு பக்கம் நல்ல விஷயத்தையும் பார்க்கிறோம், இன்னொரு பக்கத்துல கெட்ட விஷயங்களையும் பார்க்கிறோம். ரெண்டு நடக்கு. அழிந்தவர்கள் அழிந்தார்கள் இந்த வாழ்க்கையில, தூய்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தூய்மையானவர்களாகத்தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப ரெண்டுக்குமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா நாம எந்த வாய்ப்பை பயன்படுத்தணுங்க? நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தும், நல்ல நண்பர்களை பயன்படுத்தும். தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பயான் நடக்குதா, வாங்க பாய் போவோம் அப்படின்னு அழைச்சிடுற மாதிரி இருக்கணும். நல்ல விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கணும். கெட்ட விஷயங்களை நம்ம கூடுறானா அப்படின்னா அதை நம்ம நினைச்சுங்க கட் பண்ணி விடுற நட்புகளா இருக்கணும். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நினைச்சுங்க பேலணும். அப்ப அதனால நஃப்ஸுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உறுப்புகளிலே மிகப்பெரிய உறுப்பு. இதனால் தான் ஒரு மனிதன் வெற்றியாளனாகவும் ஆகிறான். இதனால் தான் ஒரு மனிதன் நினைச்சான் தோல்வியாகி நினைச்சான் நஷ்டத்தையும் கடுமையான வேதனையும் மறுமையில் நினைச்சான் சம்பாதிக்கிறான். அப்படிங்கிற நிறைய செய்திகளை நம்ம நினைச்சிடறோம், பார்க்கிறோம். அப்போ அதனால அல்லாஹ்விடத்துல அதிகமாக நம்ம நினைச்சிருக்கேன், அல்லாஹ்விடத்துல இறைவா இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய காலம் அல்ல, மரணிக்கின்ற வரை இந்த ஈமான நினைச்சிடணும். இறைவா எனக்கு நீ தந்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய வழியிலே நான் சென்று கொண்டிருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தையும் நினைச்சக்கூடாது, என்னுடைய நஃப்ஸு ஷைத்தானின் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதிகமாக நம்ம நினைச்சிருங்க பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்து நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்களாக மன்னிக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்துருக்கோம்.